சம்பா யூடியூப் சேனலுக்கான வருக என வரவேற்கிறேன். நம்ம வந்து இன்றைக்கி வந்து பஸ் சிமுலேட்டர் அப்படின்ற இந்த ஒரு கேமில் வந்து நம்ம வந்து எப்படி வந்து மற்றவங்க மாதிரி பஸ் எடுத்து எப்படி விளாட்றது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண வேணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ நம்ம போடுற உடனே கூட வீடியோஸ் உங்களுக்கு வரும். அப்படியே இந்த லைக்கும் கொஞ்சம் தட்டி விட்டுட்டு போயிருங்க. இப்போ வந்து உங்களுக்கு எந்த ஒரு பஸ்ஸோ வேனோ எந்த ஒரு வண்டி வேணாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த ஆடுக்கு இதே வேலையை போச்சா. எந்த ஒரு வண்டி வேணாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ये क्लचर ले लेना, बहुत ही अफोर्डेबल प्राइस में है। पैक ऑफ 4 का कॉम्बो मिल जाने वाला है। लिंक की जरूरत नहीं है, सीधा वीडियो पर क्लिक करके मीशो डाउनलोड कर लें। இந்த ஒரு பஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா லிவரி, ஓகேவா? இது லிவரி, இதுதான் மூடு. இதை தொட்டுட்டு இது டவுன்லோட்னு வரும். அதை தொட்டுட்டீங்க வைங்களேன், நேராக MBRV2 அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணதும் மேலே வந்து மெசேஜ் வந்துடும். டவுன்லோட் அப்படிங்கிற மாதிரி அதுக்கடுத்து ஓப்பன் காமிச்சிடும். நீங்கள் இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் தான் இருக்கும். இதோடைய முழு பேர் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இன்னொரு தடவை தொடரணும். அது வேறு எதுக்குள்ள போய் கூப்பிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினச்சேன். இது கூப்பிட்டு போயிட்டு மறுபடியும் தொட்டிங்கன்னு வைங்களேன், MBRV2 பஸ் மோடு அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். இப்போ அந்த பேர் மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த இசட் வச்ச ஆப்பில் போய்க்கணும். இசட் சிம்பிள் போட்டுக்கா, இதை பார்த்துக்கோங்க. ஆப் லக்கர் வேறு செட் ஆப்பில் போய்க்கோங்க. போனதும் இதுக்குள்ளே போகணும். போட்டு இதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணதும் இது வந்து அலோவா இல்லையான்னு காமிக்கும். இது அலோ என்ன வெளியே தள்ளுது. இப்போ வந்து எனக்கு வெளியே தள்ளுது. இதுக்கு முன்னாடி தள்ளாது, என்னன்னு தெரியல. இப்போ வந்து டவுன்லோட்குள்ளே போகணும். பட் இப்போலாம் வெளியே தள்ளாத. இதுக்குள்ளே தான் நான் போயிட்டுருக்கேன். அதுவே ஆட்டோமேட்டிக்காக வெளியே தள்ளுது. சரி, கொஞ்சம் லேட் ஆகுது. உள்ளே போயிட்டா இப்போ டவுன்லோட்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பார்த்துட்டு போனால் MBRV2 பஸ் மோடு இதை கொடுத்துட்டு ரெண்டாவது இருக்கிறத கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்து ஏறும். நீங்கள் கை வச்சு சும்மா நீங்கள் லொக்குன்னு எதுவும் நினைச்சிடாதீங்க. அதுக்கடுத்து MBRV2 அதே கலரில் எல்லோ கலர் ஃபைல் வரும். நம்ம முதல்ல ஒயிட் கலர் ஃபைல் தான் பார்த்துருப்போம். இப்போ வந்து எல்லோ கலர் ஃபைல் வரும். அதை கொடுத்து வந்து எக்ஸ்ட்ராக்ட் இருக்கா, இதை வந்து கொடுத்துவாங்க. இதை கொடுத்ததும் சர்ச்சர்னு ஏறிடும். இப்போ மேலே போய்ட்டு பார்த்தீங்கன்னா MBRV2 பஸ் மோடுன்னு இருக்கா, இந்த ஒரு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அடுத்து கட்டு கொடுத்துக்கோங்க. கட் கொடுத்ததுக்கப்புறமே இப்போ வந்து வெளியே வந்தீங்கன்னு வைங்களேன்,
ஒரு 2 தடவை வெளியே வர பட்டன் அமைக்கிட்டு அடுத்து டாக்குமெண்ட்ஸ்குள்ளே போங்க. அடுத்த பேட்ச் வந்து பர்த்டே, அடுத்து மோட்ஸு, அடுத்து கீழே வந்து பேஸ்ட் பண்ணுறதுனா கொஞ்சம் இருக்கும். அதுக்கடுத்து அதை கொடுத்து பேஸ்ட் பண்ணிட்டீங்க நீங்கள், அது அவங்களுக்கு பஸ் சிமுலேட்டருக்குள்ளே வந்து இது வந்துடும். இப்போ வந்து நம்ம எடுத்த வண்டி வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த வண்டி வந்து எடுத்துருப்பீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இப்போ அந்த வண்டியோட லிவரி தான் இது. லிவரி தான் அந்த ஸ்டிக்கர் கணக்காக இருக்கும். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. வந்து சிங்கம் இருக்கா, இதை வந்து டவுன்லோட் கணக்கு மேலே வந்து கொடுத்துருக்கோம். அதை கொடுத்ததுக்கப்புறம் சிங்கம் MBRன்னு இருக்கும், அதை தொட்டுக்கோங்க. தொட்டதும் முதல்ல காமிச்சு இதை தொட்டு ஓப்பன் பண்ணிடும். இப்போ வெளியே வந்துட்டு பஸ் சிம்பலேட்டருக்குள்ளே வந்து போய்க்கோங்க. இதுக்கு அடுத்து உங்களுக்கு ஒரு வண்டி போதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு நிறைய வண்டி வேணும்னா நீங்கள் வந்து ஏற்றிக்கலாம். இப்போதைக்கு எனக்கு ஒரு வண்டி போதும். ஸோ அந்த ஆப்பை வந்து நான் அழிச்சிக்கிட்டேன். நீங்கள் வேணுனாலும் வச்சுக்கலாம், வேண்டாட்டி அழிச்சிக்கலாம். ஆனால் வண்டி அப்படியே தான் இருக்கும், நீங்கள் எடுத்த வண்டி அப்படி தான் இருக்கும். இதுக்கடுத்து பஸ் சிமுலேட்டருக்குள்ளே போய்க்கோங்க. பஸ் சிமுலேட்டருக்குள்ளே போனதும் இந்த மாதிரி எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வரும். திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன், எல்லா ஐடியும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் 100 போன வீடியோ வந்து 100K லைக் டார்கெட் வந்து கேட்டிருப்பேன். அதை ஒருத்தருமே 10 லைக் தான் வந்திருக்கு அந்த வீடியோவுக்கு. அட்லீஸ்ட்டு 1000 லைக் 1000 எனக்கு ஒரு 50 ஆட்டு போட்டு விடுங்க, சந்தோஷமாக இருப்பேன். ஏன்னா நான் முதல்ல வாய்ஸ் ஓவர் கொடுத்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 லைக் வந்துச்சு. என் வாயிலே அவ்வளோ லைக்கை பார்த்தது தான். லைக் வந்துச்சு. நான் வந்து முதல்ல வாய்ஸ் ஓவர் கொடுத்தது வந்து 50 லைக் வந்துச்சு. எனக்கு வந்து நான் அப்போ தான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து இதுக்கு முன்னாடி சர்ட்ஸ் போட்டிருப்பேன், என் மூஞ்சி தெரியுது மாதிரியே. ஆனால் அப்போ தான் கேம் விளாண்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்து பார்த்துருக்கேன். அதுக்கு 50 லைக் வந்துச்சு. 50 லைக் கொடுத்தீங்க. 50 தான் நான் கேட்கேன், ஒன்றும் அந்தளவுக்குலாம் பெருசாலாம் கேட்கல. அதுக்கு அடுத்த வீடியோ வந்து வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கேமு, என்ன கேமுன்னு தெரில, நல்ல கேம் தாங்க. என்ன கேம்னு தெரியலையே, என்ன கேம் ஸ்கேர் டீச்சர் ஆல்ரெடி வேண்டு போட்டாச்சு. ஏதோ இது என்ன கேம் நீ விளையாடுது? டிராஃபிக் ரைடர். அடுத்து நான் டிராஃபிக் ரைடர் வந்து பார்த்தீங்கன்னா விளாண்டு போகலான்னு நினச்சிருக்கேன். நான் வண்டி அதே மாதிரி தான் எடுத்தேன், நல்லா இருக்கு இந்த வண்டி. நிஜமா இப்போ வந்து நம்ம வந்து கேரேஜுக்குள்ளே போய்க்கோங்க. கேரேஜுக்குள்ளே போனதும் வண்டி வந்துட்டுனா இந்த சைடில் இந்த மாதிரி பட்டன் கணக்கு இருக்கும்ல, இதை வந்து உரம் கம்மிக்குங்க. நமக்கெல்லாம் இந்த மாதிரி சுத்தம். இந்த தடவை வண்டி வரல, கண்டிப்பாக இந்த வண்டி வரும். ஏன் வரல? ப்ராசஸ் இன்னும் இந்த ப்ராசஸ் தான் இல்லை. வண்டி வந்துட்டான்னு செக் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக அழிக்கணும். வண்டி வர்றதுக்கு முன்னாடி அழிச்சிங்கன்னா நல்லாவே இருக்கும். அது வந்து உங்களுக்கு வண்டி கண்டிப்பாக வராது. நான் தெரியாமல் அழிச்சிட்டேன். வந்துடும், ஆனால் வண்டி வந்து கண்டிப்பாக வரும். ஸோ
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படின்னா நான் உங்களுக்கு